வணக்கம். சிவவாக்கியம். சிவ வாக்கியம் 276. பிணங்குகின்றது எதடா பிரஞ்சை கெட்ட மூடரே. ஏதோ ஒன்றை கூட பிணங்கினுக்குதே, அது என்ன அப்படின்றது கூட உங்களுக்கு தெரியாத அளவுக்கு பிரஞ்சங்கற்றுன்னா நினைவாற்றலற்று அப்படிலாம் இருக்கிறீங்க. பிணங்குகின்ற எதடா பிணங்கை கற்ற மூடரே. பிணங்கில்லாத பேரொலி பிராணனை அருகிலீர். பிணங்குமேறி உருவினை பிணக்கறுக்க வல்லீரேல். பிணங்களாத பெரிய பின்பம் பெற்றில்லாத. உனக்கும் அதுக்கும் ஒரு இணக்கம் இல்லைன்னா பிணக்கம். பிணங்குன்னே சொல்லி வச்சுருப்பானுங்க. ஒன்றோட ஒன்று இணையாமல் இருந்ததுன்னா பிணக்கமற்றது. எது உன்னை கூட ஒத்திசைவு கொள்ளல, எது உன்னை கூட ஒத்திசைவு கொள்ளுது, இப்படிலாம் பேசுவாங்க. இப்போ இறைவன் எப்போதும் நம்மளை கூடவே இருக்கிறான். இறைவன் நம்மளை கூட எப்போவுமே இருக்கிறான். ஆனால் என்ன பண்ணல, நம்ம அதை மட்டுமே உணராமல் பிணக்காக இருக்கிறோம். அதை கூட தான் நம்ம முரண்பட்டு இருக்கிறோம். சும்மா எதையும் துடிக்குது, சாப்பிட்டா செரிக்குது, எல்லா வேலையும் செஞ்சுன்னு உள்ளே நின்றுது. இன்ன வரைக்கும் கூட கடவுள்னா என்னன்னு தெரியாமல் நிறைய பேர் பேசிக்கிறான். கடவுள் யார் அப்படின்னா ஏதோ ஒரு பிரம்மண சக்தி ஒன்று இருக்கும், அது நம்பணும் அப்படின்ட்டு ஒருத்தன் ஆன்மீகவாதி ஆகிட்டுக்கிறான். ஆன்மீகவாதி ஆனது மட்டும் இல்லாமல் கறி சாப்பிடாது, மீன் சாப்பிடாதெல்லாம் சொல்லி தெரியுறான். அடிப்படை உண்மை என்ன பண்ணவே இல்லை, அவங்க தெரிஞ்சிக்கவே இல்லை. ஆனால் அதுக்குள்ளே ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்படி இரு, அப்படி இருக்காத அப்படிலாம் சொல்லி. ஆனால் இங்கே என்னன்னா அந்த மாதிரி எந்த ஒரு பிணக்குமே உனக்கும் அதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு முரண்பாடுமே இல்லாமல் ஆகிடும். பேரின்பமாக எப்பவுமே இருக்கலாம். பேரின்பத்தோடு உனக்கு ஒரு பிணக்குமே இல்லை, வெறும் கொண்டாட்டம் மட்டும்தான் இருக்கலாம். மீன் இறைச்சி தின்றதில்லை அன்றும் இன்றும் வேதியர். மீன்லாம் சாப்பிட்டது இல்லையா வேதியர். இவர் இப்படி சொல்கிறாரு, வேதியர் இப்படி சாப்பிடலன்னு. ஆனால் வேதங்கள்லாம் மாடு தலையை வெட்டி உருட்டினாங்க, அதோட அடையாளமாக தான் இன்றைக்கி வந்து பூவை மாலையாக கட்டி 2 பேர் விளையாடுறாங்கன்ற மாதிரிலாம் கதை சொல்லுவாங்க. ஆரியர்கள் அந்த காலத்துலேயே கறியெல்லாம் சாப்பிட்டாங்க, யாகெல்லாம் வளர்த்தும் போது. அப்படி ஒரு வரலாறு சொல்கிறவங்களுங்கிறாங்க. இவர் மீன் இறைச்சி தின்றதில்லை அப்படின்றாரு. வேதியர்கள் ஏன் மீன் இறைச்சி தின்றதில்லை அப்படின்னா அந்த ஸ்மெல்லு பிடிக்காது, நீச்சி மீன் நாத்தம் பிடிக்காது. இவர் கடவுள் மேலே ரொம்ப பக்தி உள்ளவராக நினச்சிக்கின்னு இவர் மீன் சாப்பிட்றது இல்லை. மீனவராக இருந்ததுனால வியாசர் மீன்காரனாகவே இருந்துருக்கிறான். அதனால் அவன் யாரும் அப்படி பெருசாக பேசுறதில்லை. நடைமுறையில் இருந்தால் பக்கத்தில் இருந்தவங்களை மட்டும் சொல்கிறார். மீன் இறைச்சி தின்றதில்லை அன்றும் இன்றும் வேதியர். மீன் இருக்கும் நீரிலோ மூழ்குவதும் குடிப்பதும். நீ குடிக்கிற தண்ணியில் என்ன இருக்குது, மீன் இருக்குது. அவ்வளோமா என்ன குட்டி குட்டி முட்டை இருக்கலாம், யாருக்கு தெரியும். குளத்தை அப்படி எப்படிமா அழைச்சிட்டு குடிச்சியே அதில் 4 மீன் போயிருக்கும், குட்டி மீன் இல்லைன்னா முட்டை மீன். அப்போ தான் பொரிச்ச மீன் போயிருக்கும், தெரியாது. கண்ணு தெரியாமல் இருந்திருக்கலாம் தானே, இருந்திருக்கலாம். ஆட்டிறைச்சி தின்றதில்லை அன்றும் இன்றும் வேதியார். ஆட்டிறைச்சி அல்லவோ யாகம் நீங்கள், யாகத்துக்கெல்லாம் நீங்கள் போகிறதெல்லாம் அதுதானே, கறி சாப்பிட மாட்டேன்ல. மாட்டிறைச்சி தின்றதில்லை அன்றும் இன்றும் வேதியார். மாட்டிறைச்சி அல்லவோ மரக்கறிக்கு இடுவது. மானிறைச்சி தின்றதில்லை அன்றும் இன்றும் வேதியார். மானிறைத்த தொழிலோ மார்பில் நூல் அணிவது. நூல் வந்து இன்றைக்கி வந்து நூல் போடுறது வந்து சாதாரண ஒரு நூலை பஞ்சில் தெரித்து போகிறதுன்றது இன்றைக்கி வழக்காக இருக்குது. மான் தோலை கிழித்து போகிறது, 3 புரி 9 புரியெல்லாம் 6 புரி 9 புரியெல்லாம் 3 திரித்து போடுறது எல்லாமே தோல்லேருந்து தான். மான் தோல் மேலே உட்காந்து தியானம் பண்ணுறது, ஆனால் சாப்பிட்றது மட்டும் இல்லை அப்படின்லாம் சும்மா சொல்லிடுறாங்க. அங்கிடி இறைசு துயிரிக்கும் அதேதாகி நிற்பது. முக்கி நீர் இருப்பியும் பிடித்து சுத்தரித்து விட்டது. மைக்கிடாது பிறந்திருந்து மாண்டு மாண்டு போவது. மைக்கிடும் மனிதனும் அமர்ந்திருந்தது உண்மையே. எல்லாமா மாறி இருக்கிறது ஒரே உண்மை தான். என்னவா மாறிது, அதே விதமாக மாறிடுது. அதுவும் மனிதனுக்காக உணவு அப்படிலாம் சொல்கிறவங்களாங்கிறான். இது மனிதனுக்கான உணவு. கடவுள் நமக்கு உணவுன்னு எதனா கண்டுபிடிச்சி குத்து வச்சுறாரா என்ன? நெல்லெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுங்கோ வடிச்சு உரிசியா சொன்னாரா என்ன? கடவுள் யாருனா எங்கன்னா வந்து நீங்களாம் நெல் சாப்பிட்டுங்க சொன்னாரா? நம்ம கண்டுபிடிச்சோம், பசி எடுக்குது, நம்ம என்ன பண்ணோம், சாப்பிட்ணும். அதனால் இது கடவுளுக்கு அதுக்குன்னா இல்லை, உணவு ஒழுக்கத்துக்கு கடவுளுக்கு ஆகும். அறிவுபூர்வமான மனிதன் சிந்திக்கிறான், பசி எடுக்குது, பசி எடுக்கும்போது அவனுக்கு என்ன பண்ணி அவனை ஒன்று சாப்பிட்டுக்கணும். பழம் சாப்பிட்டான், கிடைச்சதெல்லாம் சாப்பிட்ருப்பான், வேட்டையாடி இருப்பான், விலங்கு சுட்டிருப்பான், அப்படி தானே சாப்பிட்ருக்க முடியும். அப்படியே பிறகும்போதே கரெக்டாக சாப்பிட்டேவனா உண்டான்னா நாளடைவில் இந்த உணவு அது, அந்த உணவு இது, அதை வந்து உயிரை கொள்கிறோம், இதை அப்படி சொல்கிறோம், இப்படி சொல்கிறோம், கடைசியாக மாறிட்டான். ஆனால் எல்லாமா இருக்குது இதுதான், ஒரே ஒரு உண்மை தான். ஐயன் வந்து மெய்யகம் புகந்தவாறு தெங்கனே. அந்த உண்மை இந்த உடம்புக்குள்ளே எப்படி வந்து பூஞ்சுது? மையதில் கிரும்புரியும் நீர் புகுத்த வண்ணமே. ஐயன் வந்து மெய்யகம் புகுந்து கோயில் கொண்ட பின் வையகத்தில் மாந்தரோடு வாய் திறப்பதில்லை. ஏற்கனவே நம்ம வையது மாந்தரோடு வாய் திறப்பதில்லை பேசணும்.
மாந்தர்னா மடையன் அல்லது குழந்தை, சின்ன சின்ன பிள்ளைங்க, அறிவு வளர்ச்சி இல்லாதவங்க. முட்டாள அறிவு வளர்ச்சி இல்லாதவங்க கூட என்ன பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டில் சைவம் அசைவம் பேசுகிறவங்க எல்லாருமே மாந்தர் தான். எல்லாருமே இதில் வந்து சார் சுகி சிவம் இல்லையா அப்படிலாம் கேட்கக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு அவர் மேலே விருப்பம் தான் நீங்கள் நேரடியாக என்னை வச்சு திட்ட விடக்கூடாது. நீங்களே நேராக திடலாம். மாந்தர் அப்படின்னே சுகி சிவம் அப்படின்லாம், ஜக்கி வாசுதேவ் இல்லை யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ லிஸ்ட்டு போட்டுக்கலாம். மைத்ரே எதனோ கர்மெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. யூடியூப்பை தந்தீங்கன்னாவே அது பாட்டு நாய்ங்கள்லாம் குழச்சின்னு கொள்ளு. இதெல்லாம் மாந்தர்கள். இதெல்லாம் மாந்தர்கள்லாம் சேர்ந்து சண்டைக்கு வந்தால் நல்லாயிருக்கும். நாங்கள்லாம் எப்படி நீங்கள் என்ன ஈஸியாக சொல்லிடலாம். மாந்தர் ஒரு 100 மாந்தர் இருக்கிறாங்க, ஒரு மனுஷங்கிறான். யார் ஜெயிப்பாங்க? மாந்தருங்க ஜெயித்த மாதிரி தெரியும். உண்மை அப்படி கிடையாது. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உண்மை என்ன ஆகிடும் தெரிஞ்சிடும். என்னைக்குனா இந்த உலகத்துக்கு ஒரு உண்மை புரிஞ்சிடும். இன்றைக்கி இல்லை நாளைக்கு. கடவுள் அங்கே இருக்குதுன்றதுலாம் சும்மா பேச்சு. உனக்கு உயிராகுது, உனக்குள்ள அது இப்போ என்னவாகுது? ரொம்ப சிம்பிள். இப்போ வரணும் கடவுள் இல்லைன்னுவா. கடவுள் எப்படி இருக்குது? உயிராகிற எல்லாத்துலேயும் கடவுள் இருக்குது. நாய்க்குள்ளவும் கடவுள் இருக்குது, மனுஷனுக்குள்ளவும் கடவுள் இருக்குது. நாய் உணராது, மனுஷன் உணருவான். இவ்வளோ தான் வித்தியாசம். நாய் தான் உயிராகிறவன்னு உணராது, மனுஷன் நான் உயிராகிறவன்னு உணருவான். இவ்வளோண்டு தான். இதுவே தெரியாதவன் ஆன்மீகவாதி ஆகிட்டு நிறைய வேதங்க புக்குங்கெல்லாம் பச்சு நம்ம என்ன பண்ண முடியாது. செல்லாது அது செல்லாது. அப்படியே ஆத்மஸ்வரூபம் என்பது என்ன அழுது பேசுறதுனாலையோ, அப்படியே கொஞ்சி பேசுறதுனாலையோ, காலில் வந்து உருள்றதுனாலையோ போய் என்ன ஆகிடாது. கொஞ்சோண்டு ஒத்துங்கோ, நான் உங்களை குத்திக்கிறேன் அண்ணே, குத்துனேன் நல்லா குத்து, நல்லா இன்னும் ஸ்ட்ராங்காக குத்துனேன், ஒரே குத்துனேன். எதில் என்ன சொல்கிறேன்? ப்ளீஸ்ண்ணே ஒரே குத்து, கத்தி வச்சுன்னு குத்துறேன்றான். காலில் வந்து குத்துனேன் மாதிரி உங்களை மண்டையில் ஏறினோ, காமம் மெதுவாக சொல்கிறதுனாலையோ பொறுமையாக சொல்கிறதுனாலையோ பொய் என்ன ஆகாது, உண்மையாக ஆவாது. நவ்வும் ஒவ்வையும் கடந்து நான் எடுத்த தரிசின் மேல் ஒவ்வையும் நவ்வையும் சிறந்து வன்மையான போதகம் ஒவ்வொரு தித்தி உன்னிருத்தி நுச்சிலிருந்து ஆறிலே இவ்வகை அறிந்த பேர்கள் ஈசனாது ஈசனே. நவ்வு மவ்வு சவ்வு உவ்வு இப்படிலாம் சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதாவது நீரும் மண்ணுமே நிலையானது இல்லை, கீழவே இருக்கும். நீரும் மண் எங்கே இருக்கும்? கீழவே இருக்கும். காற்று நெருப்பு ஆகாயம் மேலே இருக்கும். மண்ணும் தண்ணி எங்கே இருக்கும்? கீழே இருக்கும். கீழே இருக்க வேண்டியது கீழவும், மேலே இருக்க வேண்டியது இருக்கும். இந்த மேலே உச்சத்தில் எது இருக்குதுன்னா யார் இது? நம்ம இங்கே பேசும்போது கூட ஃபஸ்ட்டு சத்சங்கத்தில் கேள்வி பதிலில் கூட நம்ம பேசியிருந்தோம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னாலும் சரி, யா இருக்க மகிமைனாலும் சரி, இப்படி ஒருத்தன் உணர்ந்துட்டான்னா அவன் ஈசன். அவனும் ஈசன் அந்தளவுக்கு உயர்த்துறாரு. அக்கரமாதியோ வாத்துமா அனாதியோ புக்கிரம் பூதமும் பூதங்கள் அனாதியோ தக்கமிக்க நூல்களும் சாத்திரம் அனாதியோ தர்பரத்தை ஊழறுத்து சத்குரு அனாதியோ. எல்லாத்தையும் புரிஞ்சவன் ஒன்றும் அனாதியா என்ன இல்லை. அவனுக்கு ஒரு ஆதாரமான விஷயம் இந்த பூமியில் இருக்குது. கடவுள் மட்டும்தான் அனாதி, மற்ற யாரும் இங்கே யாரும் இல்லை அனாதி இல்லை. ஏதோ ஒரு ஆதாரத்தில் தான் பேசிக்கிறான். பார்த்ததே பார்த்திடில் பார்வையோடு அழிந்திடும், கூத்ததோ இருப்பிரியில் குறிப்பில்லாத சிவமதாம், பார்த்திடா பார்த்து போதெல்லாம் பார்வை மிக்குநீர், பூத்த பூவும் காயமாய் பொருந்துவீர் பிறப்பிலே. பூத்த பூவும் காயமாய் நீங்கள் மகிழ்ச்சியும் பூவும் காயமாக கூத்து குழுங்கு தான் நீங்கள் வந்துக்கிறீங்க. அனாதியாக இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணல, வரலை. கடவுள் தவிர வேறு யாரும் சத்குருன்னு சொல்கிறோம் அனாதி இல்லை. பார்த்து போய் கிளாஸுக்கு வந்தீங்கன்னா தெளிவாக அங்கே சொல்லி வச்சுருப்போம். எந்த ஒரு தனி மனிதனும் யார் கிடையாது, தனியோட மனுஷனாக வந்துடல. 2 பேரோட கூட்டு முயற்சியோட வெளிப்பாடு தான் இது. கூட்டு முயற்சி பண்ண மாட்டேதுன்னா தெரிஞ்சுக்க வேண்டியது தான். வேலைக்கு ஆகாத பீஸு. விளையாட்டுக்கு வரலன்னா யார் அவன்? நொண்டி மடவன் மிலேச்சன் விளையாட வருவான்? வரமாட்டான். நான் விளையாட மாட்டேன்னா என்ன அர்த்தம்? மொண்டின்னு அர்த்தம். அவ்வளோதானே. பாதிக்கப்பட்டோம் வரல. இவனு பெருமையாக சொல்கிறதுன்றது நம்ம வேலை. அவர் யார்? அவர் ஒரு விளையாட்டுக்கு வரமாட்டேன், வாடா கபடி விளையாடலான்றாங்கன்னு வச்சுக்கோங்க. வரலன்னா யார் அவர்? டம் கட்ட முடியாது, கபடி சொல்ல முடியும். என்ன பண்ணுவார்? வாழ மாட்டார். அதுவும் பாக்ஸிங் குஸ்தியெல்லாம் கூப்பிட்றதுக்கு வரமாட்டார். என்னலாம் ஏன்னா அடிப்படுவோன்ட்டு. என்னடா கொஞ்சம் விளையாட்டு கூட விளையாட மாட்டேன்னாக்கா என்ன இல்லை? பொம்பளை விளையாட்டு கூட விளையாட மாட்டேன்னா என்ன சொல்கிறது? இல்லை ஒன்று வண்டி ஆட்டம் ஆடுறதுக்கு, ஒரு சிம்மி பூச்சின்னு திரியறதுக்கு, ஒரு இதுங்களுக்கு கூட வரமாட்டேன்னா பாவம் தான். இல்லை எந்த விளையாட்டு விளையாட்டுறவங்க இப்போ அனாதின்னு ஒருத்தன் இல்லை. நெற்றி பற்றி ஒழுகுகின்ற நீளமா விளக்கினை, நெற்றி பற்றி ஒழுகுகின்ற நீளமா விளக்கினை. இங்கே தப்பை எழுதி வச்சுக்கிறான். பத்தி ஒத்தி நின்று பட்டெடுத்த வெண்பலன் உற்றிருந்து பாரடா உள்ளொலிக்கும் பேரொளி, அத்தனான அமர்ந்திடும் மறைந்தவள் அனாதியே. நெற்றி பற்றி ஆடிடும்
நீளமாக விளக்கு பற்றி நிற்கிறது மட்டும் இல்லாமல் பற்றி நின்று பேரொலியை பார்க்கவும் கற்றுக்கணும். பற்றி நின்று பேரொலியை பார்க்கவும் கற்றணும். நீரை எள்ளி நீரில் விட்டு நீ நினைத்த காரியம். தண்ணியை தண்ணியில் விட்டுட்டு இந்த செயல் நடக்கும். ஒரு காரியம் நடக்கணும்னா தண்ணியை தூடணும். கங்கையில் போய்ட்டு ஓடுற தண்ணியில் போய்ட்டு இறைவா எனக்கு நிறைய கோழி சொன்னாக்கு விட்டிங்கன்னா கோழி சொன்னாக்கு நீங்கள் வேலை வெட்டியெல்லாம் போவேண்ணா நீட்டாக கங்கைக்கு போய் விட்டிங்கன்னா கோழி சொன்னால் ஆயிடுவீங்க. நீரில் விட்டு நினைத்து நீ நினைத்த காரியம். ஆரையுண்ணி நீரிலே அவத்திலே இறைகிறீர். வேரையுண்ணி வித்தையுண்ணி வித்திமுலை தெழுந்ததே. சீரையுள்ள வழியிலே சிவபதங்கள் சேரலாம். இதெல்லாம் விட்டுட்டு எது உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கினீங்கன்னா எங்கே போய் சேரலாம்? சிவபதத்துக்கு போய் சேரலாம். கருதரித்துக்கு முன்னெல்லாம் காயம் என்றதே விடம். கருவாய் வந்ததுக்கு முன்னாடி இந்த காயம் எங்கே இருந்தது? இந்த உடம்பு தாய் வயிற்றில் கருவாகிறதுக்கு முன்னாடி எங்கே இது இருந்தது? உருத்தரித்து முன்னெல்லாம் உயிர்ப்பு நின்ற தெய்விடம். அருட்டரிக்கும் முன்னெல்லாம் மாசி நின்ற தெய்விடம். திருக்கருத்து கொண்டலோ சிவாயம் என்று கூறுவீர். இதெல்லாம் அறுத்து புரிஞ்சினீங்கன்னா எல்லாம் சிவாயத்தினால் ஆனது அப்படின்ட்டுனா ஆயிடுவீங்க. நீங்கள் புரிஞ்சுப்பீங்க சிவாயமே என்று புரிஞ்சுங்க. தாததான தாதறுத்து தாதிலிருந்து செய்வரும் கூத்தரை பரட்சி மக்கள் கூடி செய்த காரியம். வீதி போகும் ஞானியை விரைந்த கல் எரித்ததும் பாதகங்கள் ஆனது பலித்ததே சிவாயமே. எதிரா பாவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா சிவசிவான்னு ஒருத்தன் போயின்னுக்கிறான். அவன் பாட்டு நான் என்ன பண்ணுகிறான் போயின்னுக்கிறான். நான் பாட்டு யூடியூப் கட்சிச்சுட்டு நான் பாட்டு ஒருத்தவங்க அம்மா தேவையா பையன் பேசின்னு ஏதோ போயின்னுக்கிறேன். இங்கே என்ன பண்ணேன்னா அவனுக்கு பாவம் தான் வரும். நீங்கள் பாட்டு என்ன பண்ண முடியாது. யாரோ ஒருத்தர் சிவயோகி ஒருத்தர் ரோட்டில் என்ன பண்ணுகிறாரு பிச்சை எடுத்துன்னு போகிறாரு. அப்போ அந்த சிவயோகி பிச்சை எடுத்துருந்தார். இப்போ இந்த சிவயோகி என்ன பண்ணுகிறாரு? ஏதோ யூடியூப்பை போட்டு வரவங்களுக்கு அவர் நாடி வரவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுகிறாரு? என்ன முடியுமோ தீட்டி கழுவி ஊற்றி பட்டிட்டிங்கிறீங்களாம் பார்த்து அனுப்புகிறாரு. அது பிரச்சனை எனக்கு உங்களுக்கு தான். தேவையில்லாத அங்கே இருப்பான் ஒரு நாய் கமெண்ட் எழுதிங்கன்னா என்ன அர்த்தம்? பாவம் செய்யுதுன்னு அர்த்தம். அன்றைக்கி கல்லை தச்சான், இன்றைக்கி கமெண்ட் எழுதிங்கிறான். இவ்வளோதான். ரெண்டு பேரும் வேறு யாரும் இல்லை. அன்றைக்கி என்ன பண்ணியிருந்தானுங்க? ரோட்டில் போகிறவங்கள பார்த்து கல்லை தச்சானுங்க. இன்றைக்கி ஏன் அன்றைக்கும் கையை எடுத்துன்னு வீசினா இன்றைக்கி என்ன பண்ணுகிறா விரல வச்சு வீசுங்க. அதை தாண்டி இங்கே வரலாம் தானே, இங்கே கேட்கலாம். ஐயா நீங்கள் இது மாதிரி சொல்கிறீங்களே, டேய் தம்பி இப்படி சொல்கிறியே, சார் இப்படி சொல்கிறீங்களே, எப்படியா போய் அப்போ என்ன பண்ணால் அது பாவம் தான். நீங்கள் ஒன்றே பாவம்னா அதே மாதிரி கல் தச்சா தான் பாவம் கிடையாது. ஏன்னா ஆளுங்க என்ன ஆகிட்டாங்க, இப்போ டெவலப் ஆகிடுச்சு. ரோட்லேயாவோ போய் நிற்க முடியும், கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் ஆகிடலாம் தானே. பார்த்துக்கோ. ஓடி ஓடி பாவி இழைத்த துள்ளுங்கால் வெளுத்ததும் பாவியான பூனை பாலிலே குதித்ததும் பணிக்கன் பார்த்ததும் பாரமில்லை என்றதும் இழையறுத்து போனதும் என்ன மாயம் ஈசனை. உடம்புல இன்னும் இருந்தது. அல்மாவத்தை பார்த்துட்டு பூச்சிங்க ஆள்னாயிட்டாரு, போயிட்டாரு. டிக்கெட்டு வாங்கிட்டார். சதுரம் 4 மறையும் விட்டு தானதாகி 3மே எதிரதான வாறு எண்ணும் விட்ட மேவியே உதிரத்தான வரைகள் 8 மென்னும் சிரசின் மேல் கதிரதான காயத்தில் கலந்தெழுந்த நாதம். இந்த காயத்திலேருந்து ஒரு நாதம் எப்போவுமே கலந்து எழுந்துக்குது. அந்த நாதத்தை தான் அமைச்சு வாழ்க நாதன்தால் வாழ்க. கத்தரின் சத்தம் வல்லமை உள்ளது இப்படிலாம் சொல்லி வச்சுக்கிறாங்க. எப்போது அதை அனுபவிச்சிங்கன்னா அந்த இடத்துல போய் கொண்டாடினா 4ஓடு 6 10 மேல் 4 மென்றும் இட்ட பின் மேலு 10 மாறுடன் வேதி நின்றதொன்றுமே கோழியாம் செலுத்துலே குறிவிருந்து கோடினில் தோளு மேனி நாதமாய் தோன்றி நின்ற கோசமே. வித்தியாசமான உடம்பு, வெளிச்ச உடம்பு இல்லை, சத்த உடம்பு, சத்தமாக இருக்கிற உடம்பு. சத்தமாக இருக்கிற உடம்பு எல்லாத்துலேயும் இருக்குது. வெளிச்சமாக இருக்கிற உடம்பு ஒரு இடத்துல இருக்கும், சத்தமாக இருக்கிற உடம்பு எங்குமா விரைவிடும். ஒரு இடத்துல இருக்க முடியும், சவுண்டு ஒரு இடத்துல இருக்கும், மேலே தட்டினா இங்கே கேட்குது. இப்போ சவுண்டு ஒரு இடத்துல இருக்கிறதில்ல. அந்த காயம்தான் ஆகிடும். கோஷமாக எழுந்ததும் கூடுருவி நின்றதும் தேசமால் பிறந்ததும் சிவாயம் எழுத்துலே ஈசனோடு எழுத்திலும் மனோகமா மந்திரம் ஆகமம் நிறைந்து நின்ற 54 எழுத்துமே. எல்லா எழுத்துலையுமே ஆகமம் நின்றது. நான் முதல்ல கேட்டார், ஆகமம் அனாதியோன்னு கேட்டார். எல்லாம் உருவானதுக்கான காரணத்தையும் சொல்கிறாரு. உருவான ஒன்று ஏதோ ஒன்று சக்கை அழுக்கு குப்பை எல்லாம் கூடி இன்னும் ஆகிட்டுக்குதே. ஒரு மனுஷனாகவும் ஆகிட்டு என்னவும் பண்ணுது. இப்போ எழுதினும் இருக்குது. அங்கலிங்க பீடமாய் 2 எழுத்திலும் பொங்கு தாமரையிலும் பொருந்தும் ஓர் மாத்திலும் பங்கு கண்ட ஜோதியும் பரந்தவம் செலுத்துமும் சிங்கநாத ஓசையும் சிவாயம் அல்ல இல்லை. அந்த ஓசை சிவாயம் இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. செல்வத்துள் செல்வம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அங்கே தான். ஓமை இல்லா பேரொலிக்கு உருவமான தேவீடம்
ஓமை இல்லா அண்டத்தில் உருவுகின்றது எவ்விடம், தவமதான பாரமணர் தரித்து நின்றது எவ்விடம், தர்பரத்தில் சலம் பிறந்து தங்கு நின்றது எவ்விடம். எல்லாம் எங்கே நிற்குது? அண்ட சராசரமும் அடங்குன்றான். எளிமையாக சொல்லிட்டு போயிட்டுக்கிறான். சூன்யத்தை நம்ம வீடியோவில் பேசிக்கிறோம், சிங்கிள் ஷார்ட்டில் சொல்லிட்டு போயிடும். அண்ட சராசரமும் யாருக்குள்ளே அடக்கம்? அவனுக்குள்ளே அடக்கம். அண்ட சராசரமும் எங்கே இருக்குது? வெட்ட வெளியில் இருக்குது. வெட்ட வெளி தானே பட்டயம் என்று இருப்போருக்குன்னு நல்லா தானே நம்ம படிக்கிறோம். இப்போது இவர் ஒரு காலத்தில் அவர் ஒரு காலத்தில் அவர் ஒரு காலத்தில் பிறந்திருந்தாலும் நம்மளால் என்ன வாய்ப்பு இருக்குது? எல்லாத்தையும் ஆர்டர் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தானே. வாய்ப்பே இல்லை கூட சொல்கிறோம் தானே. இப்போ நம்ம கூட்டி பார்த்துக்கலாம் தானே, இங்கே அங்கேயும் சொல்லும்போது சேர்த்துக்கலாம் தானே. அப்போது நபி சொல்லிட்டாரு, அவர் சொல்லிட்டாரு, இவர் சொல்லிட்டாருன்னா பண்ண வேண்டியதில்லை, குழப்ப வேண்டியதே இல்லையே. புத்தர் சூன்யம் நீரான், வள்ளுவர் பகவான் நீராரு, நபி அப்படி சொல்லிடுறாருன்னா அப்போ எல்லாமே எவ்விடம்னு எவ்விடம்னு கேட்டோன்னே என்ன ஆயிடும் நமக்கு? புரியவே இல்லைன்னா யார் தப்பு? நம்ம தப்பு. புரிஞ்சதுக்காக நிறைய பேசிட்டு போகிறாரு. 295